ஹரி ஓம். கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் மிகவும் ஒரு எல்லோரும் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன என்றால், தினமும் நாம் காலையிலும் மாலையிலும் நம்முடைய பூஜை அறையிலோ இல்லை பூஜை செல்ஃபோ அலமாரியோ எது இருந்தாலும் சரி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அல்லவா? அந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஒரு விளக்கு ஏற்ற வேண்டுமா, இல்லை 2 விளக்கு ஏற்ற வேண்டுமா, இல்லை 3 விளக்குகள் ஏற்ற வேண்டுமா என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக யூடியூப்ல பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருவிளக்கு எதற்காக என்பதற்குரிய தாற்பயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது அதற்கு உண்டான விடை என்ன என்பது உங்களுக்கே தெரிஞ்சிருங்க, அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ அது மட்டும் இல்லாமல் தீபத்தை எப்படிப்பட்ட எண்ணெய்களை எல்லாம் தீபத்தில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் போன்ற விஷயங்களையும், தீபம் அணைக்கும் பொழுது அதை எப்படி அணைக்க வேண்டும், இல்லை மலையேற்றம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பதிவுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் நாம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எல்லார் வீட்லேயும் டியூப் லைட்டு பல்பு கரண்ட் பல்பு எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த விளக்கே போதுங்க, அதுவே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது தான். இரவு நேரங்களில் முந்தைய காலகட்டங்களில் எல்லாம் இந்த எலக்ட்ரிக் இந்த பல்பு அப்படிங்கிற விஷயமே இல்லை இல்லையா, கரண்ட் அப்படிங்கிறதே யாரும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வெளிச்சத்திற்காகத்தான் இந்த தீபத்தை எல்லாம் ஏற்றி வழிபாடு செய்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த கரண்ட் பல்பு அதை போட்டாலே போதும். சாமிக்கு சுற்றிலையும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த கலராக இந்த சீரியல் லைட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த விளக்குகள்லாம் போடுறாங்க, அது கூட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான தங்களுடைய எண்ணங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த திருவிளக்கு அப்படின்னா என்ன, நாம் விளக்கேற்றுறோம், அந்த விளக்கினுடைய மகிமை என்ன, விளக்கு என்றால் என்ன, விளக்கினுடைய மகிமை என்ன என்பதை நாம் முதல்ல புரிந்து கொண்டோமானால் இந்த தீப வழிபாடு என்பது எதற்காக அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியும். அதற்காக அடியேன் முதல்ல திருவிளக்கை பற்றி நான் அடியேன் ஒரு விஷயத்தை நான் ஏன் கூறுகிறேன், கவனமாக கேட்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஏனென்றால் முக்கியமான பல விஷயங்களை அடியேன் கூறிக்கொண்டே வருவேன். அது உங்களுக்கு விட்டு போயிடும், அதெல்லாம் தொடர்ந்து பார்த்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தீங்களானா அதை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது திருவிளக்கினுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இப்போ திருவிளக்கு என்று இருக்கும் பொழுது அந்த திருவிளக்கில் யார் வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். திருவிளக்கினுடைய கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அந்த கீழே அந்த அடிப்பகுதி, அந்த அடிப்பகுதியில் பிரம்மா வாசம் செய்கிறாருங்க. நடுப்பகுதியில் மகாவிஷ்ணு வாசம் செய்கிறார். மேலே உள்ள அந்த தீபம் எரிகிறது அல்லவா, அந்த பகுதியில் பரமேஸ்வரன் சிவபெருமான் வாசம் செய்கிறாருங்க. இந்த மூவருமே இந்த திருவிளக்கில் வாசம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் திருவிளக்கில் நாம திரி போட்டு தீபம் ஏற்றுக்கிறோம் அல்லவா, இந்த திரி எதை உணர்த்துகிறது என்றால், திரி என்பது தியாகத்தை உணர்த்துகிறது. திரியானது தன்னை தானே எரித்து கொண்டு தீபமாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது அல்லவா. ஆகவே இந்த திரி தியாகத்திற்கு எடுத்துக்காட்டாக கூறப்படுகிறது. எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் திரி தன்னைத்தானே எரித்துக் கொள்கிறது. அதுபோலவே ஒவ்வொரு மக்களும் தனக்கென்று வாழாமல் பிறர்க்காக வாழும் பொழுது இந்த உலகமே மிகவும் நன்மை அடையும் சுபிட்சமாக இருக்கும். இதைத்தான் திரி எடுத்து காட்டுகிறது. தீபம் என்பது அலைமகள், சுடர் கலைமகள், சக்தியாக வெளிப்படுவது என்ன என்றால் சக்தி. அது அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், சக்தி வெளிப்படுவது பராசக்தியின் அம்சம்தான். இப்படி இந்த தீபத்திற்கு எவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தீபம் திருவிளக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது 5 முகங்கள் வச்சிருக்காங்க. அந்த 5 முகங்கள் எதற்கு என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் 2 முகம் வச்சிருக்கலாம் இல்லையா, இல்லை 3 முகம் வச்சிருக்கலாம் இல்லையா, எதற்காக 5 முகங்கள்? 5 முகங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் பஞ்சபூதங்களை குறிக்கிறது. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களால் ஆனதுதான் இந்த உலகம். இந்த உலகம் மட்டும் அல்லாமல் நம்முடைய உடலும் இந்த 5 பூதங்களால் தான் அடங்கி இருக்கிறது. இந்த பூதங்கள் தான் நம்மையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இதை உணர்த்துவதற்காகத்தான் 5 முகங்கள் என்று
கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தாங்க வந்து இது தீபம், இந்த திருவிளக்கு என்ன என்பது இப்பொழுது புரிஞ்சிருக்கும். அந்த திருவிளக்குல யார் இருக்காங்க? பிரம்மா இருக்காரு, விஷ்ணு இருக்காரு, சிவர் இருக்காரு, அலைமகள், மலைமகள், கலைமகள், இந்த எல்லாருமே வந்து குடியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தீபத்தை நீங்கள் வந்து விளக்கேற்றி, ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலும் சரி, இல்லை வந்து 2 விளக்கு ஏற்றினாலும் சரி, எத்தனை விளக்கு ஏற்றினாலும் சரி, உங்களுக்கு வந்து பரிபூர்ணமான பலன் கிடைக்குங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. இப்போ வந்து ஒரு சிலர் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு பூஜை அலமாரி மாதிரி சின்னதாக செல்ஃப் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி வைத்து கொண்டிருப்பவர்கள் வந்து இடதுபுறமாகவோ இல்லை வலதுபுறமாகவோ ஏதாவது ஒரு பக்கத்தில் வந்து ஒரே ஒரு திருவிளக்கை மட்டும் ஏற்றி அதில் வந்து ஒரே ஒரு பக்கமாக ஒரு முகமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது. அந்த ஒரு முகமானது கிழக்கு முகமாக பார்க்கும்படியாக அமைய வேண்டும். இல்லாட்டி வடக்கு முகமாக எரியும்படியுமாக தீபம் வந்து நீங்கள் ஏற்றி வழிபாடு செய்யலாம். திருவிளக்கு வந்து இப்போ வந்து வெள்ளிக்கிழமை வந்து திருவிளக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா 5 முகமும் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளலாம். அது வந்து திருவிளக்கு பூஜை செய்யும் பொழுது மட்டும் நீங்கள் அந்த மாதிரி செஞ்சால் போதும். இல்லை நீங்கள் தினமுமே 5 முகங்கள் ஏற்றினாலும் கூட அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். அப்படி நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ வந்து பூஜை ரூம்னு ஒருத்தவங்க வந்து பெருசாக வச்சுருப்பாங்க. அதில் வந்து நிறைய தெய்வங்கள் எல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த பூஜை அறைக்கு 2 பக்கமும் 2 ஓரத்திலும் கீழே இருக்கிற மாதிரி கீழே ஒரு செல்ஃப் இருந்துச்சுன்னா, அந்த முதல் படி இருந்துச்சுனாலும் அது முதல்ல ஒரு அலமாரி அந்த செல்ஃபும் அந்த இருக்கும் இல்லையா, அந்த பக்கம் வந்து 2 பக்கமும் 2 ஓரங்களில் ஒரு விளக்கை ஏற்றி நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நிறைய சாமி படம் இருக்கு, பூஜை அறை தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டா தலைவாசல் நிலைக்கதவு இருக்கு இல்லையா, அதுக்கு 2 பக்கமும் வந்து தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாம். அது வந்து வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது. அப்படி நீங்க வழிபாடு செய்ய வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அது எல்லாமே உங்களுடைய விருப்பம் தான். ஆக வந்து எத்தனை தீபம் ஏற்றினாலும் அதற்கு உண்டான ஒரே பலன் தான். ஒரு தீபம் ஏற்றினா தான் வந்து எல்லா தெய்வங்களும் வந்து அதில் வந்து அமர்ந்து அருள் புரிவார்கள். 3 விளக்கு ஏற்றினால்தான் எல்லா தெய்வங்களும் அதில் அமர்வார்கள். அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு தீபம் ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்தாலே பரிபூர்ணமான பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, இப்பொழுது வந்து விளக்கேற்றும் பொழுது நிறைய பேர் நெய் ஊற்றலாமா, விளக்கெண்ணெய் ஊற்றலாமா, இல்லை நல்லெண்ணெய் ஊற்றலாமா, இப்படி வந்து பலவிதமான இல்லை கூட்டு எண்ணெய்ன்னு இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரி கூட்டு எண்ணெயை ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யலாமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. அதுக்கு வந்து அடியேன்னு சொல்கிறேங்க. நெய் எண்ணெய் 5 விதமான பஞ்ச எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச கூட்டு எண்ணெய், அதில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய், புங்க எண்ணெய், வேப்ப எண்ணெய், இந்த 5ஐயும் நீங்கள் வந்து 5 எண்ணெய்களையும் சேர்த்து நீங்களே வீட்டில் பண்ணிக்கலாங்க. இந்த தீப எண்ணெய் அப்படின்னு வந்து பஞ்ச கூட்டு எண்ணெயை நீங்கள் வாங்காமல் நீங்களே வந்து செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. இதற்கு உண்டான அளவை நான் சொல்கிறேங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய் இது 2மே வந்து அரை லிட்டர், அதுதாங்க கணக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அப்படியே குறைச்சிக்கோங்க. நெய் வந்து 200 கிராம் இதில் சேர்க்கணும். அதுக்கப்புறம் புங்க எண்ணெயும் வேப்ப எண்ணெயும் 100 கிராம் 100 கிராம், இப்படி வந்து இந்த 5 எண்ணெயும் இந்த விகிதத்தில் நீங்கள் ஒன்றாக கலந்து வைத்துக்கொண்டு நீங்கள் தினமும் வந்து காலையிலும் மாலையிலும் கண்டிப்பாக விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எனக்கு வந்து வீட்டு வேலையே சரியாக இருக்குது, காலையில் விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கு நேரம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தயவு செய்து நீங்கள் காலையில் வந்து கண்டிப்பாக எல்லா பெண்களும் விளக்கேற்றி வந்து வழிபாடு செய்வது தான் மிகவும் சிறந்தது. காலையில் எழுந்தவுடனே நாம் வந்து என்ன சமைக்கிறோமோ அதை வந்து விளக்கேற்றி அதை வைத்து நாம் என்ன சமைச்சாலும் சரி, அது வந்து மாமிசம் இல்லாத உணவுகளாக என்ன நீங்கள் பலகாரம் செஞ்சாலும் சரி, இட்லி, வடை, தோசை, பொங்கல் என்ன செஞ்சாலும் சரி, ஆப்பம் எது செஞ்சாலும் சரி, நீங்கள் வந்து அதை நைவேத்தியத்திற்கு வைத்து அதை நைவேத்தியம் செய்துவிட்டு நீங்கள் வந்து அதை உட்கொள்ளும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நோய் நொடி என்பது இல்லாமல் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன வலிமையும் கொடுக்கும். உங்களை சுற்றி வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக ஒரு அரணாக இருந்து இந்த பிரசாதம், நைவேத்திய பிரசாதம் வந்து உங்களை பாதுகாக்கும் என்பது கண்டிப்பான உண்மை. அந்த நைவேத்திய மந்திரம்லாம் எப்படி சொல்றது அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து இந்த வீடியோவில் லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்து இப்படியெல்லாம் வந்து பஞ்ச கூட்டு எண்ணெய் நீங்கள் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். இப்போ வந்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வெறும் சீரியல் லைட்டு பல்பு மட்டும் போட்டால் வந்து இதில் வந்து ஒரு பலனுமே கிடையாதுங்க. அந்த சீரியல் பல்பெல்லாம் போடுறது வந்து உங்களுடைய அலங்காரத்துக்காக, தெய்வத்தின் இந்த படங்கள்லாம் நல்லா அழகாக தெரியும், கலர் கலராக தெரியும், அதுக்காகத்தான். ஆனால் அது இந்த தீப ஏற்றி வழிபாடு செய்வதற்கு உண்டான பலன் வந்து வெறும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த
எலக்ட்ரிக் பல்பெல்லாம் கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்காது என்பது உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். ஏனென்றால் திருவிளக்கினுடைய மகிமை என்ன என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். இப்படி திருவிளக்கு நீங்கள் காலையிலும் மாலையிலும் ஏற்றி வழிபாடு செய்யலாம். இப்போ நிறைய பேர் துர்க்கை வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் வீட்டிலேயே செய்து கொள்ளலாம். அது நல்ல ஒரு பலனை பலன் கிடைக்கும். நிறைய பேருக்கு ராகுகால துர்க்கை வழிபாடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை போய் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுக்கு முடியாது, அந்த மாதிரி நேரம் இல்லை, நேர அவகாசம் இல்லை அப்படின்னா அவங்க வீட்டிலேயே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஆனால் வீட்டுக்குள்ளே எலுமிச்சம்பழம் தீபம் கண்டிப்பாக ஏற்றக்கூடாதுங்க. வீட்டில் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது துர்க்கையாக இருக்கும் பட்சத்தில் விளக்கெண்ணெய் மட்டும் தனியாக ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அது நிறைவான பலனை கொடுக்கும். இந்த ராகுகால துர்க்கை வழிபாடு பற்றி இன்னொரு பதிவில் அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி அடியேன் கூறுகிறேன். அடுத்தது தீபத்தை எப்படி குளிர செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கிறதோ, இப்போ அடியேன் என்ன பண்ணுவேன்னா அளவாக எண்ணெயை அந்த திருவிளக்கில் ஊற்றுவேங்க. ஊற்றிட்டு அந்த எண்ணெய் தீர்ந்தவுடன் தானாக தீபமானது அணைந்து விடும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். இப்படித்தான் செய்யணும்னு கிடையாது. இல்லை உங்களுக்கு இல்லை எங்களுக்கு இப்படி நாங்கள் புஷ்பத்தால் தான் அந்த தீபத்தை குளிர செய்கிறோம், அப்படி தான் எங்களுக்கு வழக்கம் இருக்குது, நாங்களாம் அந்த தீபத்தை குளிர செஞ்சிருவோம் அணைச்சிருவோம் அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருந்தால் அதையும் நீங்கள் மேற்கொண்டு செய்யலாம். இதில் இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. உங்களுக்கு என்ன செய்யணும்னு எப்படி நீங்கள் வழிபட வேண்டும், எப்படி செய்யணும் அப்படின்னு தோணுதோ உங்களுக்கு அதை நீங்கள் மனப்பூர்வமாக செய்யுங்கள். பக்தி என்பது ஒரு செயலை குறிக்கும் விஷயம் என்பது கிடையவே கிடையாதுங்க. பக்தி என்பது வாழ்க்கை நடைமுறை சம்பந்தப்பட்ட விஷயமாகும். இதை தொடர்ந்து கூறிக்கொண்டு இருக்கிறது பகவத்கீதை மட்டும் தானுங்க. இந்த அப்படிப்பட்ட பகவத்கீதை முழுவதையும் அடியன் கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு அடியனுடைய இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்த்து பாருங்கள். இப்படித்தான் தீப வழிபாடு என்பதற்கான முக்கியத்துவம் என்ன என்பது உங்களுக்கு இப்பொழுது நன்றாக புரிந்திருக்கும். அது மட்டுமல்லாமல் இப்படி தீபம் ஏற்றி நாம் தினமும் வழிபாடு செய்யும் பொழுது அந்த தீபத்தில் இருந்து அந்த எத்தனை வகையான நம்ம எண்ணெய் ஊத்துறோம் இல்லையா, அதிலிருந்து வருகிற அந்த வாசம், அதிலிருந்து ஒரு எனர்ஜியானது கண்டிப்பாக வெளிப்படும். ஒரு சக்தி, அது சக்தி தான் பராசக்தியின் அம்சம்னு சொன்னேன். அந்த சக்தி வெளிப்படும் பொழுது உங்களுடைய மனதிலும் சரி உங்களுடைய வீட்டிலும் சரி எதிர்மறையாக இருக்கின்ற எந்த சக்தியாக இருந்தாலும் அது விலகிவிடும். நேர்மறை சக்தியும் நேர்மறை எண்ணங்கள் மட்டுமே உங்களுடைய மனதிலும் உங்கள் வீட்டிலும் நிரம்பி வழியும் என்கின்ற இந்த தத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது உண்மையான சம்பவம் இருக்குதுங்க. அடியன் அதை சொல்றேங்க. ஒரு ஃபாரின்ல ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிட்டு வருவாங்க. காலையில் அவங்களுக்கு காலையிலையும் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இருக்காது, சாயந்தரம் விளக்கேற்றி சாமி கும்பிட்றதுக்கு நேரம் இருக்காது. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, நல்ல செலவு செய்கிறாங்க. இருந்தாலும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அந்த ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே வந்தவுடனே என்னென்ன தெரியாத ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவங்களுடைய அம்மா அவங்க ஃபாரின்ல அவங்க வீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அவங்க நீங்கள் தினமும் சாயந்தரம் தினமும் ரெண்டு பேருமே இப்படி ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தவனா கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அதுக்கு வர தனியாக அவங்க செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அவங்க அம்மா நீங்கள் இதெல்லாம் பண்ண வேண்டியதே இல்லை, தினமும் காலையில் மாலையில் வீட்டுக்கு வந்த உடனே நன்றாக விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தீப ஒளி அவங்க வீட்டில் எரிஞ்ச உடனே அவங்களுடைய டிப்ரெஷனே போயிடுச்சு. இது உண்மைங்க, உண்மையாக நடந்த விஷயம். இப்படி தீபத்திற்கு எவ்வளவு மகத்துவம் உள்ளது என்பது இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். சகோதர சகோதரிகளை தொடர்ந்து அடியனுடைய இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து பாருங்கள். மீண்டும் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன், இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்ந்து கேட்டுக்கொண்டு விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.